அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த போது தனித்தனியாக நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலையுடன் சந்திப்பு நிகழ்த்தியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா. இந்த சந்திப்பின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருவரிடமும் என்ன பேசியிருக்கிறார்? அது தொடர்பான விவரம். வணக்கம். 2 நாள் பயணமாக நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வருகை தந்திருக்கிறார். இந்த முறை அவரினுடைய வருகை என்பது முழுக்க பாஜக கட்சி சார்ந்தது மட்டுமே என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை ஊக்குவிப்பதற்கு பாஜகவினரிடம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவது, இப்படியாக இந்த பயணமானது அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் கோயிலுக்கு, அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு புறப்படுவதற்கு முன்பாக முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறார். முக்கியமாக அவர் தங்கியிருந்த அந்த ஹோட்டல்ல முக்கியமாக எல் முருகன், மத்திய இணையமைச்சர் எல் முருகனை முதலில் சந்தித்து பேசியிருக்கிறார். அதற்கு பிறகாக தொடர்ச்சியாக பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகத்தையும் அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். அதற்கு பிறகாக, அதாவது இவர்கள் 2 பேரும் சந்திப்பு என்பது நடைபெற்ற ஒரு நிலையில இவர்களிடம் நயினாரையும் அண்ணாமலையையும் அழையுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு மதுரையில் வேற இடங்கள்ல அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் தங்கியிருந்த ஒரு சூழல்ல அமித்ஷா அவர்களினுடைய அழைப்பை ஏற்று இருவரும் அவர் தங்கியிருந்த அந்த ஜிஆர்டி ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், அதே போல எல் முருகன் ஆகிய 3 பேரும் அடங்கிய அந்த நிகழ்வுல அவர் அமித்ஷா அந்த 3 பேருடனும் ஆலோசனை நடத்தி இருக்கிறார். இதுல பல்வேறு விஷயங்களானது அவர் பேசியிருப்பதாக தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமாக ஆலோசனையின் போது பாஜக புதிய தலைவராக நயினார் பொறுப்பேற்ற பிறகு கட்சி பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டு இருப்பதாக அமித்ஷா ஆதாரங்களோடு அவர் முன்வைத்து இருப்பதாகவும், அதே போல நயினார் நாகேந்திரனுக்கு பாஜக நிர்வாகிகள் சிலர் உரிய ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்பதையும் அமித்ஷா கோபத்துடன் எடுத்து சொன்னதாகவும் அந்த தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. மேலும் எல்லாவற்றையும் விட அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக தமிழக பாஜகவில் சிலர் வெளிப்படையாக செயல்படுவது மிகவும் ஆபத்தானது எனவும் அமித்ஷா எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் அவர் பேசியதாகவும், அதே போல அதிமுக கூட்டணிக்கு எதிராக செயல்படுவது பாஜக கட்சிக்கு எதிராக செயல்படுவதற்கு சமம் என்று நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை ஆகியோரிடம் நடந்த அந்த ஆலோசனையின் போது அமித்ஷா காட்டமாக கூறியதாகவும் தகவலாக நமக்கு தெரிய வருகிறது. மேலும் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தேர்தலை பொறுத்த வரைக்கும், அதாவது பாஜக நயினார் தலைமையில் தான் பாஜக தேர்தலை சந்திக்க போகுது. எனவே அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலையிடம் கண்டிப்பாக அமித்ஷா கூறியதாகவும் தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சந்திப்புக்கு பிறகுதான் அவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு புறப்பட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் முழுக்க ஒரு கட்சி சார்ந்த கட்சி நிர்வாகிகளை ஊக்குவிப்பதற்காகவும் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கட்சி சார்ந்த ஒரு பயணமாகவே இது அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர் இத்தகைய சந்திப்பை முக்கிய நிர்வாகிகள், முக்கியமா எல் முருகன், அண்ணாமலை, நயினார் உள்ளிட்டோரை சந்தித்து இத்தகைய விஷயங்களை அவர் பேசியிருப்பதாக தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.